ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுமா, அவங்க சேஞ்ச் ஆவாங்களே, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங்ஸ், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போத ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹீலிங் வேணும், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், ஸோ நான் இப்போ கஷ்டப்படுறேன், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவை உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Queen of Cups, okay. Page of Cups. Four of Swords. Strength, okay. The World. Bottom of the deck, Four of Pentacles. Okay. The Missile. Breakthrough. Adventure, politics, letting go. Bottom of the deck, indication, okay. King of Wands, Knight of Wands, Ten of Swords, King of Pentacles, Nine of Wands. Bottom of the deck, Eight of Cups. Okay. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவாங்களா, உங்களுக்காக அவங்க சேஞ்ச் ஆவாங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்கணும். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே. ஸோ இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் மேக்ஸிமம் ரெஸ்னேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீடிங் 888. ஸோ இந்த ரீடிங் 888 கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும். அது தவிர்த்து 444. ஓகே, ஸோ 444 இவங்களுக்கும் கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும். ஸோ இது மற்றபடி உங்களுக்கு கண்ணில் படுதா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட்டிங். ஏன்னா நமக்கு கியூன் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க. நீங்கள் அந்த பர்சனு கூட பயங்கரமாக எமோஷனலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்ருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட லைஃபே இவங்க தான், இவங்க இல்லாமல் நம்ம லைஃப் இல்லை, இவங்க எப்போ வருவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ வெயிட்டிங் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இவர் யாரு கூடயுமே அட்டாச்மெண்ட் வச்சுருக்க மாட்டார். ஓகே, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ராக்கிறான்னு வச்சுக்கோங்களா. ஸோ அவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தேவை அதை மட்டும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா,
யாருக்கும் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தான் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நல்லா ரிலேஷன்ஷிப்பை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. கரெக்டான டைமில் பிளாக் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. அவங்களோட தேவைகள் முடிஞ்சதும் பிளாக் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. ஸோ இந்த போர்ஸனோட கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ ஏன்னா இந்த போர்சன் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த போர்சன் கூட எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுவீங்க. பட் இந்த போர்சன் பக்கா செல்ஃபிஷான ஒரு போர்சன். இவர் கரெக்டாக இருப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்கள் கெரியரை விட்டுட்டு, உங்கள் படிப்பை விட்டுட்டு 24/7 இவங்க தான் உலகம் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. பட் இந்த போர்ஸோட கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஸுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன தேவை, ஃபிசிக்கலாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் கான்டெக்டாக இருக்கட்டும். ஸோ அதை மட்டும் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், அதை எந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி நம்ம இவங்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு இல்லைனா ப்ராப்பராக உங்களை வந்து அடிக்ட் ஆக்கிட்டு இந்த போர்ஸை உங்களை விட்டு போகக்கூடிய கேரக்டராக இருக்கும். ஸோ இந்த போர்ஸோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஓகே, நமக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. நீங்கள் லவ் பண்ணுற போர்ஸ் உங்களை விட ரொம்ப யூத்தாக இருப்பாங்க, இல்லைங்க உங்களோட வயசு கம்மியாக இருப்பாங்க, இல்லைன்னா பார்க்க எப்பவுமே ரொம்ப யூத்தாக இருப்பாங்க, எப்பவுமே ஏஜ் காட்டாத மாதிரி இருப்பாங்க. ஓகே, அதில் இந்த போர்சன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இப்போ பல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே விளையாடிட்டு இருந்த ஒரு பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் டோட்லி ஸ்டக். ஏன்னா இந்த பர்சன் இதுக்கு முன்னாடி 2-3 ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம், ஏன்னா அது நார்மல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பட் உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம் ஜோன் நமக்கு காட்டுது, சோல்மேட்டுன்னு காட்டுது. ஸோ ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு அது போகிறதும் டக்கு மூவ் ஆன் பண்ணுறது இந்த பர்சனுக்கு கை வந்த கலையாக இருக்குதுன்னா, பட் உங்ககிட்ட இந்த பர்சனால் அந்த மாதிரி பண்ண முடியலை. பட் ஸ்டார்டிங்கில் உங்களை இந்த பர்சன் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் உங்ககிட்ட ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க, ஏன்னா இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் உள்ள ரிலேஷன்ஷிப், உங்களை மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த போர் நமக்கு ஸ்ட்ரென்த்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன சொல்லிட்டு, இந்த போர்ஸனை நீங்கள் தான் இந்த போர்ஸனை நினச்சி உருகி லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த போர்ஸோட கேரக்டர் என்னவாக இருக்கும், ஜஸ்ட் என்ன வேணும், எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராயிருப்பாங்க, ஒரு பிசிக்கல் கான்டெக்டுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து மைண்ட் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி ஸ்னேகம் எல்லாம் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அது அந்த பர்சனுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிடிக்காது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எதுக்காக இந்த பர்சன் என்ட்ராயிருக்காங்கன்னா பயங்கர அட்ராக்ஷன் உங்கள் மேலே. ஓகே, இந்த பர்சனை மீறி உங்கள் மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன், அதனால தான் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிருப்பாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா பயங்கரமாக உங்களை இஷ்டம், உங்களோட பியூட்டி, உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட ஸ்டைல்ஸ் எல்லாமே இந்த பர்சன் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதை மீறி இந்த பர்சனுக்கு சோல் டு சோல் கனெக்ஷன் உள்ளுக்குள்ளே இந்த பயங்கரமாக அட்ராக்ஷன் ஃபீல் ஆனதுனால தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிப்பாங்க. அப்போ உங்களே இந்த பர்சன் நார்மல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ரிலேஷன்ஷிப்பெல்லாம் அந்த பர்சன் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, உள்ளே போகணும், தன்னோட தேவையை எடுத்துக்கணும், கரெக்டாக பிளாக் பண்ணிவிட்டு ஓடிடணும். இதுதான் அந்த பர்சனோட கேரக்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்லேயும் எல்லாம் என்ட்ரு ஆகிருப்பாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சனோட கேரக்டர் என்ன, பயங்கரமாக எல்லாத்தையும் தன்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஒழிச்சு வச்சுருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டியை கேட்டு நீங்கள் இந்த பர்சனோட ஃபைட் பண்ணக்கூடிய டைமில், நீங்கள் அழக்கூடிய டைமில் இந்த பர்சன் எனக்கு என்னென்னு மைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீ அழுது உன் லைஃப்பை நீயே தீர்த்துக்கோ, எனக்கு என்னோடய லைஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு என்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷன் ரொம்ப ஒழிச்சு வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட ஓப்பனாக காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னு ஒரு ஐடியா அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகல். ஓகே, ஸோ மறுபடியும் சொன்னேன், இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்டேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் ராங்கான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும், பட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த பர்சனுக்கு ஓகே அந்த பர்சன் பண்ணுறது கரெக்டாக நமக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, நான் என் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன், நான் யாருக்கு கணக்கு கொடுக்கணும், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் யார் அழுதா என்ன வந்தா என்ன போனேன் ஐ டோன்ட் கேர், இந்த மாதிரி உள்ள ஒரு பர்சன். ஓகே, ஸோ அது மட்டும் பொலிட்டிக்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஸோ அந்த பர்சன் வந்து என்னதான் அந்த பர்சனோட கேரக்டரில் வந்து கொஞ்சம் டீசன்ட் இல்லாத ஒரு கேரக்டராகவே இல்லை. சமூகத்துக்கு முன்னாடி இந்த பர்சன் பயங்கர டீசனாக பிஹேவ் பண்ணிப்பாங்க, தனக்கு மேலே எந்த ஒரு கெட்ட பேர் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப சிரித்து நடித்து சமூகத்துக்கு முன்னாடி காட்டிப்பாங்க. பட் இந்த பர்சனோட உண்மையான முகத்தை உங்ககிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப உண்மையான ட்ரூ ஃபீலிங்ஸை இந்த பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நான் ரொம்ப சமூகத்துக்கு முன்னாடி யாரும் தன்னை நீங்கள் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இந்த
போஸ்டோட கேரக்டர், இந்த போஸ்டோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். பட் இந்த போஸ்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு கேரக்டர், லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, எல்லாமே உள்ள ஒரு பர்சன், எதுவுமே இல்லாத எதுவுமே லைஃப்பில் எல்லாமே உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குது. ஸோ இவருக்கு எல்லாமே லைஃப்பில் உண்டு, ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும். ஸோ அந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் போக போக இந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகிருப்பாங்க, அவங்களோட தேவைகள் நிறைஞ்சதும் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தான் கேட்டிருப்பீங்க. இந்த பர்சன் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்கள் நம்பரையும் பிளாக்ல போட்டுட்டு ஓடிருப்பாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆகிருக்கும். அது ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போயிருக்கும், அதுக்கு காரணம் யூனிவர்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நீங்கள் பல வழிகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் உங்களை வந்து மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நீங்கள் நல்லா அழுத்திருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட எமோஷனல் கனெக்டட், நீங்கள் வெயிட்டிங் எப்போனா அந்த பர்சன் வருவாங்க, எப்போ திருந்துவாங்க, எனக்கு லைஃப் எப்போ மாறும், நான் எப்போ சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே ஸோ நான் அப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த பர்சன் இந்த இதுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி 2-3 ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே போயிட்டு டக்குன்னு மூவ் ஆன் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. பட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த மாதிரி இந்த பர்சனுக்கு நடக்கலை. ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட வலிக்கும் வேதனைக்கும் யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு மேஜர் பிரேக் த்ரூ கொடுத்துட்டு உண்டு. இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சுட்ருக்காங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டுட்டு போன பிறகு மேஜர் பிரேக் தான் நடந்துகிட்ருக்குது. ஓகே, இந்த பர்சனல் லைஃப் வந்து நல்லா இல்லாத அளவுக்கு ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், பொலிட்டிக்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் வெளியே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் வெளியில் காட்டிப்பாங்க. ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீட்டாக இருப்பாங்க, யாருமே வந்து ஒரு குறை சொல்லாத அளவுக்கு தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நான் என்ன ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கும், இல்லைனா சோல்மேட் ஜோனியாக இருக்கும். அப்போ இந்த சோல் டு சோல் கனெக்ஷனால் உங்ககிட்ட ஏமாற்ற முடியலை. அப்படி உங்ககிட்ட ஏமாத்துறதுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை தான் மேஜர் பிரேக் தான் நடந்துகிட்ருக்கு இந்த பர்சனல் லைஃப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பர்சன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பர்சனல் லைஃப் டோட்டலாக இடிஞ்சு செதறிட்டு உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, வெளியே உங்களுக்கு தெரியலையா இருக்கும். பஸ் இந்த பர்சன் தனியாயிட்டு உண்டு மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் லைஃப்பை விளையாட்டுத்தனமாக அவங்க விருப்பத்துக்கு பிஹேவ் பண்ணிட்டு உண்டுன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் எல்லா விளையாட்டையும் விட்டுட்டு உண்டு. மைண்ட் கேம் கழிச்சிட்டு இருந்தாங்கன்னா எல்லா மைண்ட் கேமையும் கழிச்சு டோட்டலாக ஸ்டக்காகி நின்றுட்டு உண்டு இந்த பர்சன். ஓகே, ஏன்னா யூனிவர்ஸ் கொடுத்தக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸில் இந்த பர்சன் திருந்துறாங்க, லெசன்ஸ் அனுபவிச்சுட்ருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திருந்திட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா லெட்டிங்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஏமாந்துட்டீங்க, ஓகே, பட் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் லெட் கோ பண்ணுங்க. ஏன்னா இந்த பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த பர்சன் பண்ண பாவத்துக்கும் இந்த பர்சனை ரொம்ப திருத்தி தான் உங்கள் கையில் தருவாங்க. அப்போ அது வரைக்கும் இந்த பர்சனை நினச்சி நீங்கள் அழுது ஏங்கிட்டு இருக்காதுங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணுங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க, ஓகே, நீங்கள் ஏமாந்தீங்க, ஓகே, பட் நீங்கள் அதை லெட் கோ பண்ணுங்கள், அதை மறந்து விட்டுடுங்க. அந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியாயம் தருவாங்க. நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்மூத்ஃபுல்லாக கொண்டு போங்க. இந்த பர்சன் நினச்சி அழுது அங்கே ஏங்கிட்டு இருக்காதுங்க. ஓகே, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. இது வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இந்த பர்சனை டோட்டலாக திருத்தி தருவாங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக கொண்டு போங்க.
நீங்கள் டவுன் ஆக்காதுங்க. நீங்கள் எப்போவுமே ஹை எனர்ஜியில் இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே, நீங்கள் அங்கேயே இருந்து ஏங்கிட்டு இருக்காதுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். இவங்க கரெக்டான டைமில் இவங்க வருவாங்க. அது வரைக்கும் இவங்க திருந்தட்டும். நீங்கள் இந்த போஸ்ட்டில் மறுபடியும் சேஸ் பண்ணாதுங்க. பிறகு திருந்த மாட்டாங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைங்க. யூனிவர்ஸ் இந்த போஸ்ட்டில் திருத்தி உங்கள் கையில் கொண்டு தருவாங்க. இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செப்பரேஷனில் இந்த பர்சன் வந்து திருந்துவாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து எங்கே ஓடினாலும் எங்கே ஒழிச்சு ஓடினாலும் கரெக்டாக அவங்கக்கிட்ட தான் மறுபடியும் என்றாங்க. ஏன்னா தி மீசன் ஒரு கார்டு வந்துடும். ஸோ அந்த பர்சன் லைஃப்பில் என்ன இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறைய ஆஃபர் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பொண்ணு இருக்கட்டும், வயிறு இருக்கட்டும், எல்லாமே இந்த இவங்க திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி எங்கே இந்த பர்சன் உங்களை விட்டு ஓடினாலும் எங்கே ஒழிச்சோனாலும் மறுபடியும் இந்த பர்சன் உங்ககிட்ட என்ட்ராகியே தான் ஆவாங்க. ஏன்னா இந்த பர்சன் சோல் டு சோல் கனெக்ஷன். நீங்கள் 2 பேரும் சேரும் போது அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் 2 பேரும் சேரும் போது அந்த இது வந்து அழகாக இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபியர் உண்டு, பயங்கரமாக ஃபியர் உண்டு. ஏன்னா உங்ககிட்ட வர்றதுக்கு பயங்கரமாக ஃபியர் உண்டு. எந்த முகத்தை வச்சு உங்ககிட்ட வர்றதுக்கு. ஓகே, தான் வந்து தப்பு பண்ணேன் அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு ஒரு பயம், தன்னோட தப்பை ஒத்துக்கிறதுக்கு பயம், தன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஒரு பயம். உங்ககிட்ட வர்றதுக்கு பயங்கர ஃபியர் உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் பியூட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து அந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் புரிய வைக்கிறாங்க. ஓகே, உங்களோட வேல்யூ என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பர்சனோட லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு யூனிவர்ஸ் புரிய வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு பயங்கரமாக பேடிக்கிறாங்க. மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, வந்தால் தோற்று போயிடுமே, நம்மளோட உண்மையான முகம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுமே, எந்த முகத்தை வச்சுட்டு வர்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சனுக்கு உங்களை கண்டு ஃபியர் உண்டு. ஃபியர் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, நான் எப்படி உங்ககிட்ட வந்து என்னோட தப்பை நான் ஒத்துக்கிறது, நான் உங்ககிட்ட வந்துட்டேன், என்னோட உண்மையான முகையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஒரு 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 குற்ற உணர்ச்சி, நான் இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேனே. ஸோ அந்த ஒரு ஃபியர், எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னே வந்து நான் நிற்கிறது, நீங்கள் என்ன தப்பாக பார்த்துருவீங்களா. ஸோ அந்த ஒரு ஃபியர். ஓகே, ஸோ நைட்டெல்லாம் உங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிற டைமில் உங்களோட தாட் வரைக்கிற டைமில் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஒரு லவ் ஃபீல் ஆகுது, ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா இப்போ பயங்கரமாக உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது, ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, ஒரு லவ் ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகுது. ஸோ உங்ககிட்ட வரணும்னு அந்த நைட்டெல்லாம் உங்களை பற்றியில் ஒரு தாட் வரக்கூடிய டைமில் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஃபியர். ஓகே, பட் ஃபியர் வர்றதுக்கு பயமாக இருக்குது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட மாட்டிங்களா, நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிங்களா, ஒரு கால் பண்ண மாட்டிங்களா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகாது. அந்த பர்சன் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா அந்த பர்சனுக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் அந்த பர்சன் ஒற்றைக்கு நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எப்பண்டா வருவீங்க, எப்பண்டா ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு இந்த பர்சன் அதை நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இந்த பர்சன் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் 2-3 ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் என்ட்ராகி டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு ஓடினாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக ஸ்டக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரூ லவ், சோல் டு சோல் கனெக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனில் ஓட முடியலை. ஓகே, அப்போ இந்த பர்சன் எப்போண்டா இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும், நீங்கள் திருந்த மாட்டிங்களா, நீங்கள் வர மாட்டிங்களா, ஒரு கால் பண்ண மாட்டிங்களா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிங்களா, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வர மாட்டிங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து ஒன்றும் ஒரு நல்லா போகலை. ஏன்னா ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்த பர்சனை விட்டு போயிடுச்சு. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூனிவர்ஸ் லெசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, லெசன்ஸ் படிச்சுட்ருக்காங்க. அப்போது இந்த பர்சன் டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. என்ன சரண்டர் இருப்பாங்கன்னா, நான் என் லைஃப்பில் தப்பு பண்ணேன், நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே, நான் தப்பு பண்ணேன். பட் இப்போ டோட்டலாக யூனிவர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணாங்க. நான் பண்ணதுக்கான தப்பை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டே சரண்டர் பண்ணேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்கள் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி கொடுங்க, நான் வந்து திருந்துறேன்.
ஓகே. ஸோ அந்த பர்சனோட கேரக்டரில் மாற்றம் வரும். இந்த பர்சன் திருந்துவாங்க. ஷூராக அந்த பர்சன் திருந்துவாங்க. மாற்றம் வரும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த பர்சனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. 8 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் கரண்ட் சிச்சுவேஷனில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்னால ஒரு பக்கம் இந்த பர்சன் லெசன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப்னால பயங்கர வலி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஓகே ஆகலை, அந்த பர்சனோட லைஃப்பும் நல்லா போகலை, ஸோ வேறு யாரையும் ஏற்றுக்கவும் முடியலை. ஸோ என்னதான் அந்த பர்சனுக்கு நம்பிக்கை உண்டு, என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும், யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி வைப்பாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்சனுக்கு கிடைப்பீங்க. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த பர்சன் டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த பர்சனல் லைஃப்பில் மேஜர் பிரேக் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த ஒரு காரணத்துக்கான சேசிங் பண்ணாதுங்க. இந்த பர்சன் திருந்தி இவங்க வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் லாங் நிற்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சேசிங் பண்ண அந்த பர்சன் வருவாங்க, மறுபடியும் ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ லெசன்ஸ் படிக்கட்டும், திருந்தி வரட்டும். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள், எங்கேயுமே போக மாட்டாங்க. ஓகே. திருந்தி தான் வருவாங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஹை எனர்ஜியில் இருந்துங்க. ஓகே. ஓகே. இதுதான் எனக்குள்ள ரீடிங். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்ட் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.